புலிப்பாண்டிகள் முதற்கண் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். புதுப்பேட்டைக்கு பிறகு எனக்கு அமைந்த ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்ல முடியும். வணக்கம் சுந்தர். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஹாங்காங் 2-3 வெளிநாடுகளுக்கு போயிட்டு நேற்று மிட் நைட் தான் வந்தேன். எழுந்து நடக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு டயர்டாக இருந்தாலும் ஆதி படத்துக்காக படத்தை பற்றி பேசுறதுக்காக கட்டாயம் வரணும் வந்திருக்கேன். அந்த ஊர்களெல்லாம் இருக்கிறப்போ, அந்த நாடுகளில் இருக்கிறப்போ ஒன்று கேட்டாங்க, ஏன்னா புதுப்பேட்டை மாதிரி இப்போ திரும்ப ஒரு படம் வரவே இல்லையேன்னு அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் எல்லாருடைய ஆதங்கத்துக்கும் கேள்விக்கும் ஒரு பதில் இருக்குது, அதுதான் கடைசி உலகப் போர் அப்படின்னு சொன்னேன். இதில் ஒரு புலிப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிஷியன் கேரக்டர். புதுப்பேட்டை நம்ம ஏற்கனவே பார்த்த அரசியல்வாதியாக இருந்தால், புலிப்பாண்டி நாம் இதுவரை பார்த்திராத ஒரு அரசியல்வாதி. கொஞ்சம் அறிவுஜீவித்தனமாகவும் இருப்பார், ரொம்ப அன்பாகவும் இருப்பார், கொஞ்சம் அரலூசாகவும் இருப்பார். அதுதான் அந்த கேரக்டர், அதனால தான் அந்த கெட்டப். இந்த படம் வந்து எனக்கு தெரிந்து, நான் படம் பார்க்கவில்லை. ஆதி கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் கதை சொன்னது மட்டும், என்னுடைய கேரக்டர் சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அப்போவே நான் தீர்மானித்தேன், இது மாதிரி படம் தமிழ் சினிமாவில் வரவில்லை, என்னால் அடித்து சொல்ல முடியும். நிறைய பேர் படம் பார்த்துருக்கலாம். இலக்கியத்தில் வந்து மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க, மாய யதார்த்தம் அப்படிம்பாங்க. இந்த படத்தில் யதார்த்தம் இருக்கும், கூடவே ஒரு மாயம் இருக்கும். இது நிச்சயமாக ஒரு கல்ட் சினிமாவாக மாறும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். நீங்கள் படம் பார்த்த பிறகு நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க. ஆதியை பொறுத்தவரையில் ஜல்லிக்கட்டு பாட்டுக்கு பிறகு அவர் மியூசிக் பண்ண படங்கள், அவருடைய பாடல்கள் அப்படி இப்படி கொஞ்சம் தான் எனக்கு தெரியுமே தவிர பெரிய லெவலில் எனக்கு தெரியாது. இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பிடி சார் படம் பார்த்த பிறகு நான் ரொம்ப சோஷியல் மீடியாவில் ரொம்ப க்ளோஸ் அப்சர்வ் பண்ணேன். அவர் ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை வச்சுருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது, ரசிகர் கூட்டம், ஒரு பெரிய தம்பிகள் பட்டாளம் இருக்குது. இதை நான் பார்த்தேன். அது அந்த தம்பிகள் பட்டாளத்தில் என்னையோட அண்ணனா சேர்த்துக்கோ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நடிகருக்கு வந்து கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் எனக்கு இது கிடைச்ச கேரக்டர் வந்து எனக்கு நீங்கள் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு. நன்றி ஆதி, நான் மறக்கவே மாட்டேன். உழைப்பவர்களுக்கு அவங்களுடைய வியர்வை உலர முன் ஊதியம் கொடு அப்படின்னு நபிகளார் சொல்லுவார். சினிமாவில் அதெல்லாம் ரொம்ப அபூர்வமாயிடுச்சு. ஆதியோட ப்ரொடக்ஷனில் நடிச்சவங்க அத்தனை பேருக்கும் கவனிப்பாகட்டும், சம்பளமாகட்டும், சகல விஷயங்களும் அவ்வளவு பார்த்து செஞ்சதோட மட்டுமல்லாமல் அவர் வந்து கேட்பார், உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா சார், ஏதோ அவர் வீட்டு கல்யாணத்துக்கோ இல்லை அவர் வீட்டுக்கு ஒரு பர்சனல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு ஸ்ரத்தை எடுத்து இங்கே எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டார். அதெல்லாம் மறக்கவே முடியாது. ரொம்ப உன்னதமான பண்புகள் ஆதி இந்த வயசில் உங்களுக்கு. அது ஒரு தயாரிப்பாளராக, இயக்குனராக, நடிகராக, இசை அமைப்பாளராக உங்களை பார்த்து பெருமைன்னு சொன்னால் அது போய் பொறாமையாக இருக்குது எனக்குலாம் சத்தியமாக. அப்புறம் என்னுடைய நண்பர்கள் நட்டி, குமரவேல், சிங்கம்புலி, எம்எல்ஏ கூட்டு பேரே மறந்து போச்சு. அவர் குமரவேலோட சாரோட பிரதர். அப்புறம் கல்யாண், விஜய் எங்களுக்கு காம்பினேஷன் கிடையாது. ஹரீஷ் உத்தமன், நாசர் சன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன்.
இது எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு சேவல் பண்ணைன்னு சொல்லலாம். ஆம்பளைங்க தான் ஜாஸ்தி இந்த படத்தில். அனக்கா மட்டும் தான் ஒரே ஒரு ஹீரோயின் நினைக்கிறேன். திரும்பியும் சொல்கிறேன், இந்த படம் முற்றிலும் சினிமாவுக்கு புதிதான படம். ஆதிக்குமே உலகம் கடைசி உலக போருக்கு பின், கடைசி உலக போருக்கு முன்னு ஆதி பேசப்படுவார். ஸோ இனிமேல் ஆதி யோசிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு இணையாக அல்லது அதற்கு மேலாகத்தான் இருக்கணுமே தவிர பேக் டு ஒரு ஃபார்முலா ஃபில்முக்கு ஆதி போகவே கூடாது. அவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிளாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு. முற்றிலும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு சிறப்பான வித்தியாசமான விருந்தை அளிக்கப் போகிறது என்பதில் துளி கூட மாற்று கருத்து கிடையாது. அவர் டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் அர்ஜுன், எடிட்டர் வினோத் அவங்களாகட்டும், எல்லாருமே ரொம்ப ஒரு நல்ல அனுபவம், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். உண்மையிலே ரொம்ப உடம்புக்கு முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்குள்ள ஒரு 4 கண்ட்ரி போயிட்டு வந்ததுனால ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கூட தோணுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்தே ஆகணும், ஆதி பற்றி பேசணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சுங்கிறப்போ எங்களால் நெஞ்ச நிமித்தி பேச முடியும். ஏன்னா அதோட ஏதோ கேரக்டர்ஸ் எல்லாம் நடிக்கணும் மற்றவர். பட் இதுதான் ஒரு நடிகருக்கான இது. அந்த விதத்தில் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது திரும்பி நான் ஆதிக்கு ஒரு நன்றி சொல்கிறேன். விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். பொதுமக்களிடம் மிக அருமையான சிறப்பான முறையில் இந்த படத்தை பற்றி கூட சேருங்கள் என்று உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஹரிஷ் உத்தமன் அண்ணா என்னுடைய ஏற்கனவே நட்பே துணை படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ரொம்ப ஃபிசிக்கலாக ரொம்ப டிமாண்டிங்கான ரோல். மலையில் உருண்டு புரண்டு விழுந்து, ஆனால் ஒரு தடவை கூட நிறுத்துங்கன்னு சொல்லவே இல்லை. ஸோ ஹரிஷ் உத்தமன் அண்ணா இந்த படத்தில் மேஜர் பிரப்ஜோத் சிங்காக நடிச்சிருக்காரு. ஸோ அண்ணா ஒரு வார்த்தைகள். இங்கே வந்திருக்கிற இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், சீஃப் கெஸ்ட் சுந்தர் சார் அண்ட் இந்த படத்தில் டீமில் நடித்த ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HHT ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷன்ஸ், அதை பற்றி நான் சொல்லியிருந்தோம். பிகாஸ் ஹிப்ஹாப் தமிழா சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவர் பண்ண ஒவ்வொரு விஷயங்களையும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணுன்னு தான் பண்ணுவார். ஜஸ்ட் நாட் ஒரு கமர்ஷியலாக ஒரு விஷயம் பண்ணணுன்னு மட்டும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அது ஜல்லிக்கட்டு டைமில் ஆகட்டும், அவர் பண்ண படங்கள் ஆகட்டும், கமர்ஷியல் படங்களாக இருந்தாலும் அதில் ஒரு விஷயம் இருக்கும். ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படமாக கடைசி உலக போர். இது இன்னைக்கு ட்ரெய்லர் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான் பார்த்தோம். நான் இன்னும் படம் பார்க்கல. பட் என்கிட்ட என்னோட கேரக்டர் பற்றி டிஸ்கிரைப் பண்ண வந்தப்போ இவர் ஷூட் பண்ண போர்ஷன்ஸ் காமிச்சார், ப்ரீ விஷுவல்ஸ் மாதிரி ஒரு விஷயங்கள் காமிச்சார். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய படம் ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படமாக பண்ணது. வாழ்த்துக்கள். திஸ் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க், இட்ஸ் அ ஹியூமங்கஸ் டாஸ்க். இது பாசிபிள், இட் இஸ் பிகாஸ் உங்களை சுற்றி நீங்கள் வச்சுருக்கிற உங்களோட டீம், இல்லைன்னா உங்களோட பிரதர்ஸ், உங்களோட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நான் பார்க்குறேன். எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு தெரியவே இல்லை, நீங்கள் ஃபேமிலியோட எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னே தெரில. பிகாஸ் மூவி ரிலேட்டட் ஆல்பம்ஸ் இதில் தான் நிறைய நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரியல, நான் பயங்கர ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். நான் ஷூட் முடிஞ்சால் உடனே டக்குன்னு நான் வீட்டுக்கு ஓடி போயிடுவேன். இல்லை ஒய்ஃப் கேரளாவில் இருந்தாங்க, நான் அங்கே ஓடி போயிடுவேன். பட் நீங்கள் அன்பிலீவபிள். எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் டெஃபினெட்லி இட் வில் கிவ் இட் பேக் யூ இன் 1000 folds அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமராமேன் அர்ஜுன் அண்ட் ஹிஸ் டீம், ஆர்ட் டிரெக்ஷன் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பிரப்ஜோத் சிங்குங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி பேசும்போது தனியொரு இல்லை என்ன சிங்காக பார்த்துருப்பீங்க. அப்போ நான் ஜெயம்ராஜா சார்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், சார் இந்த படத்தில் கடைசி உலக போரில் ஒரு சிங் கேரக்டர் நான் திரும்பவும் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார், ஹரிஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக பண்ணுங்க அப்படின்னாரு. தனியொருவன் சிங்குக்கும் இந்த பிரப்ஜோத் சிங்குக்கும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்.
இந்த படத்தில் இந்த கேரக்டர் எனக்கு வந்து பயங்கர ஃபிசிக்கலி பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. உடுமலைப்பேட்டையில் வந்து பயங்கர சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணோம். அண்ட் எனக்கு எப்பவுமே ஆச்சரியமாக இருக்கும். ஆதி வந்து எல்லாமே பண்ணுறாப்புல, யூனோ இஸ் ஆக்டிங், டிரெக்டிங், ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. எப்படி இது பண்ணுறாருன்னு எனக்கு தெரில. சிங்கம்புலி என்ன சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்துருந்துச்சு. அது வந்த டைமில் அதை வச்சுட்டு ஷூட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தாரு. அது வந்து ஐ டோன்ட் நோ அது எப்படி அதை டிசைட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரில. பிகாஸ் ஐ திங்க் அவ்வளோ தூரம் அவர் சினிமாவை நேசிக்கிறனால தான் நான் நினைக்கிறேன். அதுக்காகவே அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணோம். அண்ட் இன்னைக்கு ஹிப்ஹாப் தமிழா அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் அப்படிங்கிறத விட அது ஒரு மூமெண்ட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் அவர் இன்னைக்கு அவரோட ஃபேன்ஸ் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தான். பிகாஸ் அவங்களுக்கு புரியுது இவர் சொல்கிற விஷயங்கள். ஸோ ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் தேட். பிகாஸ் உங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. யூனோ யங்ஸ்டர்ஸ் வந்து they love you and they follow you. ஸோ இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லணும். அண்ட் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு நல்ல மெசேஜை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த படத்துலையும் இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி an eye opener. இதில் ஒரு சூப்பர் ஒரு நல்ல ஹெவியான ஒரு கண்டென்ட் இருக்குது. அட் த சேம் டைம் இட் இஸ் அ கமர்ஷியல் ஃபில்ம். இது வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு ஹிப்ஹாப் தமிழாக்கும் ஜீவா, எனக்கு இதுவும் ஐ எம் அ வெரி பீப்புள் பர்சன். ஸோ ஜீவாவும் ஆதியும் சேர்ந்து அவங்களோட ஜேர்னி தொடங்கினது இன்னைக்கு இவங்க இங்கே வந்து நின்று இருக்கிறது வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன். என்ன மாதிரி ஐ எம் ஷுர் தேர் மஸ்ட் பி n number of people, they'll be inspired by you. Keep inspiring and lots of love to you and God bless you.